ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி.கே. சிவக்குமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 9,555 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் தில்லி அரசுகளின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 2 லட்சம் லாரிகளும் 16,000 பேருந்துகளும் மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். ஒடிசாவில் 163 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 8,300 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் ராமேஸ்வர் பாராதீப் இடையிலான பயண தூரம் 2 மணி நேரம் 30 நிமிடம் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தெலங்கானா, மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப் பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2013ஆம் ஆண்டு கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி 30,213 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் இது கடந்த நிதியாண்டு 73,890 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது 145% அதிகமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தேசிய பஞ்சாயத்து விருதுகள் இன்று வழங்கப்பட்டன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இவ்விருதுகளை வழங்கினார். சிறந்த மண்டல பஞ்சாயத்துக்கான முதல் பரிசு கேரளாவின் ஹரிப்பாட் பஞ்சாயத்திற்கு வழங்கப்பட்டது. 3வது பரிசினை ஆந்திராவின் குப்பம் கிராமம் பெற்றது. மாவட்ட பஞ்சாயத்திற்கான முதல் பரிசு திரிபுராவின் செபாகிஜலாவுக்கும், 2வது பரிசு ஒடிசாவின் கஞ்சமுக்கும், 3வது பரிசு தமிழகத்தின் கோவைக்கும் கிடைத்தன. சிறந்த கிராம பஞ்சாயத்திற்கான விருது அசாமின் நியூ நாப்பாமுக்கும், 2வது பரிசு பீகாரின் தெல்கப்புக்கும், 3வது பரிசினை உத்தரப்பிரதேசத்தின் பிராஹருவுக்கும் வழங்கப்பட்டது. அண்மையில் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளது வாக்காளர்கள் தேர்தல் நடைமுறைகளில் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறை தொடர்பாக ஊடகங்கள் பின்பற்ற வேண்டிய சிறந்த நெறிமுறைகள் குறித்த மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் உரிய பயிற்சியை வழங்கி வருவதாக திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உட்பட 480க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அசாமின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து அவர் குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
கர்நாடக முதலமைச்சராக திரு டி.கே. சிவக்குமார் இன்று பதவியேற்றார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக திரு பரமேஸ்வர் ராவும் மாநில அமைச்சர்களாக 12 பேரும் இன்று பதவியேற்றனர். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். இதற்கிடையே திரு டி.கே. சிவக்குமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கர்நாடக மக்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு புதிய அரசுடன் இணைந்து பணியாற்றும் என பிரதமர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேற்குவங்கத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் இதனை தொடங்கி வைத்து பேசினார். தொடக்கத்தில் 28 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிரின் வங்கிக் கணக்கில் இந்த தொகை செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 58 அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வழங்க வேண்டும் என பேரவைத் தலைவர் திரு ரதீந்திர போஸிடம் கடிதம் வழங்கியுள்ளனர். தங்களுக்கு ஆதரவு அளிக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் இணைந்து சென்று இந்த கடிதத்தை அவர்கள் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் 6 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடும் என்றும் அவர் மேலும் கூறுகிறார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக திரு ரவி பிரகாஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை பதவி வகித்து வந்த திரு ஜவஹர் இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து திரு ரவி பிரகாஷ் இப்பொறுப்பினை ஏற்றுக் கொண்டார். புதுதில்லியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22ஆக அதிகரித்துள்ளது. மால்வியா நகரில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாகவும் அங்கிருந்து 40 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசிய மோதல் தொடங்கியதிலிருந்து சிவில் கட்டமைப்புகள் மீதும் பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாது என மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-5, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் ஆடம் வாலின் கேப்ரியலா ஆல்டனோன் இணையை வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தாய்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஷிஷ் தானி புர்த்தி 3 கோல் அடித்தார். ராகுல் யாதவ், சித்தார்த் பென் மற்றும் கசே கான் தலா 2 கோல் அடித்தனர். இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஆடவர் பிரிவில் பாகிஸ்தானையும் மகளிர் பிரிவில் சீனாவையும் நாளை மறுநாள் எதிர்கொள்கின்றன. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இதற்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குர்வீந்தர் சிங் தலைமையிலான இந்த அணியில் 29 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டியின் 6 பிரிவுகளில் இந்தியா பங்கேற்கிறது. சீனாவின் ஷாங்யூவில் இப்போட்டி வரும் 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி.கே. சிவக்குமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.